Hi everyone, in the video we are going to see how to score 70 out of 70 in chemistry, 12th standard chemistry சரியா. ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் போகிறேன். இதில் வந்து எல்லா டிப்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸு, நீங்கள் எப்படி படிக்கணும், என்னெல்லாம் கவர் பண்ணணும், 2 marks 3 marks 1 marks 5 mark கம்பல்சரி எல்லாத்த பற்றியும் பேச போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு இதை ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன், அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் உங்கள் சப்போர்ட்டில் தான் சேனலே ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ கொஷின் பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியும். 15 1 word, 6 2 marks, 6 3 marks, 5 5 mark. இந்த 5 மார்க்கில் நிறைய கொஷின் 2 3 ஸ்ப்ளிட் பண்ணி தான் செய்வாங்க. 2 mark 3 mark ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்லேயும் சரி, ஆர்கானிக்லேயும் சரி, ஃபிசிக்கல்லையும் சரி 3 1 mark கேட்பாங்க. சாரி 5 1 mark கேட்பாங்க. சாரி அபவுட் இட். 5 1 mark இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 5 1 mark இருக்கும், 3 2 mark இருக்கும், 3 3 mark இருக்கும், 3 5 mark. இன்ஆர்கானிக்கில் 5 1 word, 3 2 mark, 3 3 mark, 3 5 mark. அதே மாதிரி ஆர்கானிக்கில் தனியாக 5 1 word, 3 2 mark, 3 3 mark, 3 5 mark. அதே மாதிரி ஃபிசிக்கல்லையும் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன இது அதுக்கப்புறம் என்னென்னா இன்ஆர்கானிக்கில் தான் நிறைய எக்ஸ்ட்ரா ஒரு 5 mark. ஏன்னா 10 5 mark கேட்கணும். இப்போ இன்ஆர்கானிக்கில் 3, ஆர்கானிக்கில் 3, ஃபிசிக்கலில் 3 வந்துடும். மீதி ஒரு 5 mark வந்து மோஸ்ட்லி இன்ஆர்கானிக்கில் தான் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பட் ஆர்கானிக்கில் தான் பேட்டர்ன் படி கேட்கணும். பட் இன்ஆர்கானிக்கில் என்ன செஞ்சுட்ருக்காங்க, மோஸ்ட்லி கேட்டுட்ருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் எல்லா ஃபிசிக்கல் 3க்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. 3த்துலேயுமே 3 2 mark கேட்குறாங்க, 3 3 mark கேட்குறாங்க, 3 5 mark கேட்குறாங்க, 5 1 word கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். சில பேர் யோசிப்பான் இன்ஆர்கானிக் 35 வந்துடுது, ஃபிசிக்கல் இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா 35 வரும். இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல்லே 35 வருது, அப்போ 70 எடுத்துடலாமா? அப்படி கிடையாது. நம்ம கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்குது. 5 markல பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் கண்டிப்பாக எய்தர் ஆர் சாய்ஸ் ரெண்டுமே ஆர்கானிக் கொஷின்ஸ் தான் இருக்கும். அப்போ ஆர்கானிக் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். இப்போ 1 mark பொறுத்தளவுக்கு புக் பேக் வந்து 8 12 வரைக்கும் வந்துடும். ஸோ என்ன செய்யுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எந்த உடனேயோ ஒரு 2 லெசனாக 3 லெசனாக என்ன செஞ்சுருங்க, இந்த புக் பேக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 1 wordsஸை ஆப்ஷன் தயவு செஞ்சு ஏபின்னு படிச்சு வைக்காதீங்க. இந்த கொஷனுக்கு இது ஆன்சர் என்ன செய்யுங்க, படிங்க. பிகாஸ் ஆப்ஷன் மாற்றி கொடுக்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரிமைனிங் புக் இன் 1 words கேட்பாங்க. நான் தனியாக ஒரு வீடியோ புக் இன் 1 word எப்படி அப்ரோச் பண்ணணும், நான் தனி வீடியோ கொடுக்க போகிறேன் நாளைக்கு. இப்போதைக்கு என்ன மாதிரி கேட்கலாம் புக்கின்ல, எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ப்ராசஸோட எக்ஸாம்பிள், டேபிளர் காலம்ஸ், ஃபார்முலாஸ், சின்ன நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், கேட்டலிஸ்ட்டு, ரீஏஜென்ட்டு, IUPAC நாமென்க்ளேச்சர், கோஆர்டினேஷன்லையும் கேட்கலாம், ஆர்கானிக்லையும் கேட்கலாம், ஹைப்ரிடேஷன், ஜாமெட்ரி, ஷேப், இது மாதிரி கண்டுபிடிக்கிற கொஷின்ஸ்லாம் இருக்கும். பட் இதை பற்றி நம்ம தனியான செய்வோம், ஒரு செப்பரேட் வீடியோவில் பேசுவோம் 1 markக்கு. சரியா? வேணும்னா இந்த டைம் மென்ஷன் பண்ணி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் 2 mark 3 mark பொறுத்தளவுக்கு புக் பேக் அண்ட் புக்கின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். புக் பேக் எல்லாம் படிச்சிருக்கணும். புக்கின்ல இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம கொடுக்குற கொஷின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு லெசன். ப்ரீவியஸ் இயர் நடந்த இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் இந்த வருஷம் நடந்த குவார்ட்டர்லி ஆஃபலி இந்த கொஷின்ஸை என்ன செய்யுங்க, படிச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பாக 2 marks 3 marks அட்டன் பண்ணிட முடியும். இது போக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம கொடுத்துருக்க ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் 20 to 25 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதையும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 mark 3 mark என்ன செஞ்சலாம் எழுதிடலாம். கம்பல்சரி நம்ம தனியாக பேசலாம். பட் இப்போதைக்கு அந்த 5 2 mark 5 3 markக்கு என்ன பண்ணணும், புக் பேக், புக் இன் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில நேரம் தியரி கொஷின் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்கன்னா ஈஸியான ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் ப்ராப்ளம் சேஃப்டிக்கு படித்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சம்டைம்ஸ் கம்பல்சரியில் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ப்ராப்ளமை தயவு செஞ்சு என்ன செய்வாங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, 5 mark பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் 5 mark நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஒரு 37 38 கொடுத்துருக்கோம். அதிலிருந்து 2 3 5 mark நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், ஹோல் 5 markஆக கேட்பாங்க. அதாவது 5 markனா ஒரு கொஷினை கேட்டு அப்படியே 5 markக்கு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த கொஷின் சொல்கிறேன், ஒரு 2 3 கொஷின் வரலாம். தென் சில கொஷின் எப்படி கேட்பாங்க, நம்ம 2 + 3 சில இல்லை நிறையா கொஷினே 2 mark 3 markன்னு சேர்ந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் அந்த 5 mark கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் 2 mark 3 mark இங்கே படிக்கிறீங்கல்ல, ஸோ அதே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா இவ்வளோ படிக்கணுமா 2 mark 3 markன்னு. பட் நீங்கள் படிக்கிற 2 mark 3 mark 5 markக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ அதனால் அதை படிச்சுக்கோங்க. தென் ப்ராப்ளம்ஸ் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா கொஷினில் இப்போ 1Aல ஒரு தியரி கொஷின், B ப்ராப்ளம். அதே மாதிரி 6ல் 2Aல தியரி கொஷின், Bயில் வந்து ப்ராப்ளம். ஸோ அப்போது கண்டிப்பாக ரெண்டுத்துலேயுமே ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சம்டைம்ஸ் உங்களை ட்விஸ்ட் பண்ணணும், சென்டமாக குறைக்கணும்னு நினச்சா கேட்பாங்க. அதனால் ப்ராப்ளம் 5 markக்கும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தென் ABC டைப் கொஷின், இதுவும் ஒரு 5 mark எக்ஸ்பெக்டட் வருஷம். இதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ABC டைப் கொஷின், ABC டைப் கொஷின் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இந்த கொஷினை படித்தா அப்படியே வரும் கிடையவே கிடையாது. அது மேக்ஸ் மாதிரி ஒரு மாடல். அதுலேருந்து நம்ம எப்படின்னா என்ன செய்யலாம், மாற்றி கேட்கலாம். அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எல்லா நேமிங் ரியாக்ஷன், இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை ரீட் பண்ணி இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க தெரியணும். ஏபிசியில் அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ரியாக்ஷன் செஞ்சலாம், நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். 2 வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், அந்த 2 வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா?
இப்போ நம்ம என்ன 1 மார்க் பற்றி பேசணும், 2 மார்க் பற்றி பேசணும், 3 மார்க் பற்றி பேசணும், 5 மார்க் பற்றியும் பேசணும், கம்பல்சரி பற்றி பேசுவோம், வெயிட் பண்ணுங்கள். பட் ஒரு போர்ஷன் இப்போ வந்து நான் வந்து சென்டம் எடுக்க நான் பண்ணணும், ஆப்வியஸாக 15 லெசன்ஸ் படிக்கணும், அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்? பிகாஸ் கம்பல்சரி நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் 15 லெசன்ஸ் எப்படி படிக்கிறோங்கிற விஷயம் இருக்குது. இப்போ ஆர்கானிக்கில் எல்லாத்தையும் உட்காந்துலாம் படிக்க முடியாது. அப்போ ஆர்கானிக் வந்து நம்ம கிராஷ் கோர்ஸையோ இல்லைனா வந்து நீங்கள் இப்போ நான் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் கொடுக்குறேன்ல, அதை என்ன செஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அதை பார்த்துக்கோங்க. டைம் இருந்தால் மீதி நம்ம படிக்கலாம், பட் ஆப்வியஸாக நம்ம டைம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து ஓரளவு நான் ஃபுல் போர்ஷனுமே கவர் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க நீங்கள் படித்ததை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் நான் இதை முடிக்கணும், இந்த நாள் இதை முடிக்கணும் சொல்லி ஃபுல்லாக என்ன செய்யுங்க, கவர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆர்கானிக் இப்போ நான் கொஞ்சம் வந்து அங்கங்கே தான் படிச்சிருக்கேன், மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் நான் வந்து நாளைக்கு போடுவேன் ஆர்கானிக், அதை பாருங்கள். இல்லைனா நம்ம கிராஷ் கோர்ஸ் பாருங்கள். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு 14th லெசன் 15th லெசன் சேர்த்து என்ன செய்யணும், படிக்கணும். தென் ஃபஸ்ட் லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் என்னது எல்லாத்தையும் உட்காந்து எல்லாராலையும் படிக்க முடியாது. புக் பேக் கொஷின் ஆப்வியஸாக நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ படிச்சுட்டு புக்கின் கொஷின்ஸ் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் என்ன செய்யுங்க பாருங்கள். இல்லைனா சில பேர் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் மட்டும் படிப்பாங்க, ஆர்கானிக்கை விட்டுட்டு. தயவு செஞ்சு இந்த பிளானை யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. இட் வில் நாட் கிவ் மார்க்ஸ், நல்ல மார்க்ஸ் கிடைக்காது. இப்போ நான் சொல்லிடுறேன், 80 வரைக்கும் ஸ்கோர் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலில் ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்டுட்டா ஆர்கானிக் ஈஸியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் தயவு செஞ்சு வெறும் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலை மட்டும் நம்பி போகாதீங்க. அதுக்கு பதிலாக ஆர்கானிக் 14, 15 ஈஸி தானே, அந்த சாப்டர்ஸ் படிக்கலாம்ல. ப்ளஸ் 11, 12, 13 இம்பார்ட்டன்ட் படிக்கலாம். ஸோ இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் ஆர்கானிக் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் 14, 15 ஃபுல்லாக முடிச்சுட்டு 11, 12, 13 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. இல்லைனா சில பேர் வந்து இன்ஆர்கானிக்கில் 4 லெசன், ஆர்கானிக்கில் 4 லெசன், ஃபிசிக்கல் 4 லெசன்ஸ் படிப்பாங்க. அப்படி படித்தாலும் ஓகே தான், ஓரளவு கொஷின்ஸ் கவர் பண்ணிட முடியும். இதுலேயும் ஒரு விஷயம், கம்பல்சரி அட்டன் பண்ண கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரி அட்டன் பண்ணுறது கஷ்டம். பட் நீங்கள் படித்த லெசன்லேருந்து கம்பல்சரி வந்தால் உங்களுக்கு லக்கு, வரலன்னா லக் இல்லை. ஸோ இப்போ நான் கொடுக்குற எல்லா இந்த ஸ்ட்ராட்டஜியுமே 95% வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த 95 to 100 இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின் பேப்பர், கம்பல்சரி கொஷினை பொறுத்து தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆர்கானிக் 14, 15 மூலம் முடிச்சுட்டு 11, 12, 13 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறது. இல்லை இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல் எல்லாத்தையும் 4 லெசன் சேர்த்து 12 லெசன் படிக்கிறது. இல்லைனா அப்போ மீதி 3 லெசனை கம்ப்ளீட்டாக விடவான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக விடாதீங்க. டைம் இருந்தால் அந்த 3 லெசன்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு மார்க் அதிகமாகும். தென் ஆல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஒரு சில கேட்டகரி வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சுட்டு போவாங்க, இப்படி இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 லெசனாவது ஃபுல்லாக படிச்சிருக்கணும். புக் பேக்கு, புக்கின் இம்பார்ட்டன்ட் எல்லாம் படிச்சுட்டு மீதி இருக்க லெசன்ஸ்க்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் படிங்க. லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் நான் ரிஃபைன் பண்ணி கொடுப்பேன், அதை படிங்க, தப்பில்லை. பட் எல்லா லெசனுக்குமே இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா சம்டைம்ஸ் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஐ சஜஸ்ட் ஒரு 3 to 5 லெசன்ஸாவது ஃபுல்லாக படிச்சுட்டு மீதி இருக்க லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் படிங்க. சரியா? ஓகே, உங்கள் டவுட்லாம் மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் நாளைக்கு வரும், அந்த கொஷின்ஸை தயவு செஞ்சு எல்லாரும் படிங்க. ப்ளஸ் 14, 15 சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிருங்க. இல்லைனா கிராஷ் கோர்ஸ் ப்ளஸ் 14 சாப்டர் 15 சாப்டர். ஸோ ஆர்கானிக் பொறுத்தளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஆர்கானிக் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு செலக்டட் கொஷின்ஸ் லைக் லூகாஸ் டெஸ்ட், விக்டம் ஏ டெஸ்ட், ஆல்டால் கான்வர்சேஷன், கேனிசாரோ ரியாக்ஷன், அப்புறமா டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால், ஃபீனால், டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் கார்பாக்சிலிக் ஆசிட், இது மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன செய்யுங்க பார்த்துக்கோங்க. கிளைக்காலோட டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், கிளிசராலோட டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? தென் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கவே நான் எதுலேருந்து இப்போ போகிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஈஸியான லெசன். இப்போ நீங்கள் படிக்கவே இல்லைனா கூட அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க, எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 1, 2, 6, 7, 8 இதெல்லாம் ஈஸியான சாப்டர். இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்க சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் என்ன செய்யுங்க, கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும், நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். பட் தயவு செஞ்சு உட்காந்து படிங்க, ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு வந்தாச்சு. தென் கம்பல்சரியை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி. ரீசனிங் டைப், இன்ஆர்கானிக்லேருந்து ரீசனிங் டைப் கேட்கலாம், ஃபிசிக்கல்லேருந்து ப்ராப்ளம் கேட்கலாம், ஆர்கானிக்லேருந்து ரீசனிங் டைப் கேட்கலாம். இல்லைனா ரியாக்ஷன் பேஸ்டு, ரியாக்ஷனில் ஏபிசி இந்த இப்படி கொடுப்பாங்களே, ஏபிசி. இந்த ஏபிசி நம்ம படித்த நேமிங் ரியாக்ஷனாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம கொடுத்துருக்க ரியாக்டண்ட்டை பாருங்கள், நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்களா ரீஏஜென்ட், அதை ரெண்டையும் பாருங்கள். நீங்கள் படித்த ரியாக்டன்ட் ரீஏஜென்ட் ஏதாவது நேமிங் ரியாக்ஷனில் வருதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப தெரிஞ்ச ஒரு ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப்படி அதை என்ன செய்யுங்க, அப்ரோச் பண்ணுங்கள் நேமிங் ரியாக்ஷன். இல்லைனா இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, ஸோ அந்த கொஷின்லேருந்து எதுவும் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது என்ன செய்யுங்க பாருங்கள். சரியா? ஸோ இப்படி அனலைஸ் பண்ணி தான் உங்களால் என்ன செய்ய முடியும், யூ கேன் ஏபிள் டு அட்டன் த கம்பல்சரி. பட் அகெயின் கம்பல்சரிக்கு நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன். 1 வேர்டுக்கு எப்படி மேக் பண்ணணும் அதே மாதிரி மேக் பண்ணி போட போகிறோம், அதே மாதிரி கம்பல்சரிக்கும் போட போகிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணுங்கிறது வந்திருக்கும். தென் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் 95 வரைக்கும் எடுக்கிறதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன். ரிமைனிங் 5க்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும், இப்போது அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி என்ன செய்யணும், எக்ஸாமில் யூட்டிலைஸ் பண்ணணும். இவ்வளோ நாள் பண்ணாமல் இப்போ உட்காந்து புக் பேக் 1 வேர்டெல்லாம் நான் ஃபுல்லாக படிப்பேங்கிறது சாத்தியம் இல்லை. நீங்கள் படித்ததை ஃபஸ்ட்டு அந்த 95க்கு ரெடி ஆகுங்க.
இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க 95க்கு ஃபஸ்ட் ரெடி ஆகுங்க, டைம் இருந்தால் மீதி இருக்க அந்த 5 பார்க்கலாம். அதுக்காக நான் அது பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணல. பட் 95 இருக்கிறத ஃபஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், சேஃப் ஆக்கிக்கிட்டு ரிமைனிங் 5 அப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். பட் ஆல்ரெடி படித்தவங்க நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு புக் இன் 1 வேர்ட்ஸு, கம்பல்சரி கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் கோ த்ரூ பண்ணுங்கள். சரியா? ஸோ வித் திஸ் ஐ வில் புட் இன் டு திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.